ஸோ உங்க மைண்ட்ல ஒருத்தனோ இல்ல ஒருத்தியோ இருக்காங்களா? நீங்க எவ்ளோ ட்ரை பண்ணாலும், எவ்ளோ அவங்கள மறக்க ட்ரை பண்ணாலும், உங்க மைண்டுக்கு அவங்க வந்துட்டே இருக்காங்களா? நீங்க வொர்க் பண்ண ட்ரை பண்ணாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் அவங்க உங்க மைண்டுக்குள்ளேயே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அது லவ் இல்ல. இட்ஸ் கால்ட் அஸ் அன் மென்டல் லூப். அண்ட் வொர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, அதிலிருந்து நம்மளால வெளியவே வர முடியாது. ஸோ நான் ரீசெண்டா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதுல இந்த ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஐ தாட் இட் would be good if I share that. Hello everyone. நம்ம லைஃப்ல ஒரு பர்சன் இருப்பாங்க. ஐ மீன் எல்லாத்து லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு பர்சன் இருப்பாங்க. லிட்டரலி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலும் ஒரு தாட் அவங்கள பத்தி வந்தா போதும், அந்த டேவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, why there is one person who always control your mind. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்க அந்த பர்சனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனோ இல்லை ஒரு ஃபேக் பாசிட்டிவிட்டி எல்லாம் இல்லை. we are just going to break down what is the truth behind everyone's mind. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. திங்க் ஆஃப் அ டே when you have a busy schedule. சாப்பிட்றக்கே உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதாவது பத்தி யோசிப்பீங்களா? இல்ல. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு கோல்ஸ் இருந்தாலும் நம்ம நம்ம லைஃபை பிஸியா வச்சுக்காம சும்மா இருந்தோம் அப்படின்னா, அந்த சும்மா இருக்க டைம்ல அதாவது அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு நம்ம மைண்ட் எதையாவது ஒன்று தேடிட்டு இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம மைண்டுக்கு கிடைக்கிற ஈஸியான வெப்பன் அந்த பர்சனோட தாட்ஸ். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண குட் டைம்ஸ், அவங்க இல்லையே அப்படின்றத நினைச்சு ஃபீல் பண்றதுக்கான அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ள நம்ம மைண்ட் இம்ப்ளான்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அந்த இம்ப்ளான்ட் பண்ண திங்கிங் என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த திங்கிங் எல்லாமே மாறி 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 ஓவர் திங்கிங்கா போயிடும், where you feel obsessed about that person. But the question is, why only that person? Because அந்த person உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. Maybe a happiness, maybe a attention, maybe a validation, or sometimes even a pain. நம்ம ஹியூமன் மைண்டோட சைக்காலஜி என்ன அப்படின்னா, யார் ஒருத்தங்க நமக்கு எமோஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட மெமரிஸை ரிப்பீட் பண்றதே இது வேலையா வச்சுக்கும். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் ஆக 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 you get obsessed over that person. Actually இங்க பார்த்தா ப்ராப்ளம் அந்த பர்சன்ஸ் இல்ல, நம்ம மைண்ட் தான் which is getting addicted to that feeling. And second most reason என்னன்னா, you don't have power to control your mind. ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்கில் நம்ம இன்னும் டெவலப் பண்ணவே இல்லை. அப்படி நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த தாட் உங்களை ப்ரொவோக் பண்ணி உங்களை அந்த அப்சஷனுக்குள்ள ஈஸியா தள்ளிடும். ஸோ இன்னைக்கு நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு சிரிப்பு தான் வரும். ரீசன் என்னன்னா, we don't react to that incident. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு தாட் வருது அப்படின்னா ஈஸியா ப்ரொவோக் ஆகி நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்ல இல்லாம ஈஸியா அந்த தாட் மேல அப்சஷன் ஆகி அந்த டேயே டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். இன்கேஸ் அந்த ஒரு தாட் வருது, ஏதாவது ஒரு பர்சன் உங்க தாட்குள்ள வராங்க, ஏதாவது ஒரு விஷயம் ப்ரொவோக் ஆகுது அப்படின்னா அதை கண்டுக்காம விட்டு பாருங்களேன், nothing gonna to happen. Just observe and let it go. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆக்சுவலா அவங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணோம், அதனாலதான் இந்த தாட்ஸ் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம லைஃபை ஒரு பில்ட் பண்றதுக்கான பயம், அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்கான ஒரு ஸ்டெப் நம்ம கிட்ட கிளியரா இல்லாதனால இந்த தாட்ஸ் எல்லாம் வர்றப்ப அதை ரீசனா யூஸ் பண்ணி நாம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறோம். அதனால தான் நம்ம ஒருத்தங்க மேல ஈஸியா ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிடுறோம். பிகாஸ் பில்டிங் a life is very very hard, but rather loving someone is very very easy. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க யாருன்னு உங்ககிட்டயே கேட்டு பாருங்களேன். நீங்க பிறக்கிறப்ப உங்களோட ஐடென்டிட்டி என்னவா இருக்கும்னா, இன்னாரோட பையன் இன்னாரோட பேரன் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் நீங்க இறக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி எதுவா இருக்கும் அப்படின்னா, நீங்க என்னென்ன டிசிஷன்ஸ் உங்க லைஃப் டைம்ல எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஐடென்டிட்டியா மாறப்போகுது. இப்போ நம்ம என்னத்தை டிசைட் பண்ணணும்? இப்போ நம்ம அந்த ஐடென்டிட்டியை பில்ட் பண்றதை பத்தி யோசிக்கணுமா இல்ல அந்த பர்சனை பத்தி யோசிக்கணுமா? நமக்குன்னு நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுக்காக பில்ட் பண்ண போற லைஃபை பத்தி நம்ம யோசிக்கணுமா இல்ல நம்மளை விட்டுட்டு போன ஒரு பர்சனை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணுமா? அதுக்காக நான் லவ் பண்ணக்கூடாது, அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதான்னு யோசிச்சா, listen carefully, you don't need to be an heartless. You need to develop a mindset where you will be able to control your heart or your emotions in whatever the scenario it would be. Next time அதே பர்சன் உங்க மைண்டுக்கு வந்தாலோ அதே பர்சன் உங்க ஆப்போசிட்ல வந்தாலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு சிட் காம்லி அண்ட் திங்க், இது எனக்கு தேவையா? இது என்னோட லைஃபுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகுதா? ஆர் வாட் ஐ எம் கோயிங் டு டூ if I fell for that? இல்ல அது என் லைஃபை இம்ப்ரூவ் தான் பண்ண போகுதா? ஸோ ஒரு ஹானஸ்ட் ஆன்சர் உங்களுக்குள்ள வரும், அதுதான் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது. ஆக்சுவலா நம்ம லைஃப்ல இருக்க ஒரே ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்ம லைஃப் ஹாப்பியாகவும் ஸ்மூத்தாகவும் போகுது அப்படின்னா we are on right track. எல்லாமே தப்பு தப்பா போகுது, நம்ம எடுத்த விஷயம் எதுவுமே கரெக்டா நடக்கல அப்படின்னா
we are on a wrong track. So stop blaming the other people, start working on yourself. Check where the fault is from your side. ஸோ ஒரு பர்சனை வந்து நினச்சிட்டு இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த தாட்ஸ் எல்லாமே நம்மளைய மீறி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது தான் இங்கே எல்லாமே தப்பாகுது. We get easily convinced by the emotions what they gave and we start get controlled by those emotions. ஸோ டிசைட் பண்ணுங்க நீங்க யாருன்னு. இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப 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 ரிலேட் ஆச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். அதோட ஒரிஜினல் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை அவுட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேற விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து கனெக்ட் ஆகலாம். அண்ட் ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.